வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் அரைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூடான சாதத்தில் இந்த கூட்டை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாதத்தில் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு நம்ம சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அரைக்கீரை கூட்டு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து விட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து விட்டு 4 விசில் விட்டு இந்த அளவுக்கு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் இதையும் கட் பண்ணி சேர்த்து விட்டு இது ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். கீரை கூட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்க்க தேவையில்லை. தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு புளிப்பு சுவை அதிகமாக தெரியும். அதனால் தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யும்போது சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ கீரை கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 கட்டு அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு. கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதில் இருக்கிற காம்பெல்லாம் கூட நல்லா வெந்துடும். அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிறோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா இதை கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இது மூடி வச்சு வேக வைக்க வேணாம், கலர் மாறிடும். நம்ம அப்படியே இதை வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா இது வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கீரையில் பார்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் சைடிஷாக சாப்பிட போகிறோன்னு நினச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க, கீரை கூட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.